வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி பண்பொழி திருமலை கோயில். கரெக்டாக இது ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலம். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியே வரும். இந்த கோயில் அடிவாரத்திலேயே தென்னை மரம், மாமரம், நெல்லி மரம், பிளாமரம் அடங்கிய செழிப்பான ஒரு 20 ஏக்கர் தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இதில் 20 அடி ரோடு போட்டு 50 சென்ட் 1 ஏக்கருமா பிரித்து கொடுக்குறாங்க. நல்ல செழிப்பான தோப்பு. தேங்காயை பார்த்தாலே தெரியும். மாமரம் அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல செழிப்பான மரங்கள், எல்லாமே பெரிய பெரிய மரங்கள், ஈல்டு கொடுக்கக்கூடிய மரங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியே இருக்குது. நல்ல ஹில்ஸ் வியூ லொக்கேஷன். ஊட்டி மாதிரி இருக்கும் கிளைமேட்டு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஏரியா தென்காசி பண்பொழி மேக்கரை. இந்த மேக்கரைக்கும் பண்பொழிக்கும் நடுசில் இருக்குது இந்த தோப்பு. மலை அடிவாரத்தை ஒட்டியே வரும், அதாவது கோயில் அடிவாரத்தை ஒட்டியே வரும். ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கேருந்து அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த கிளைமேட்டில் இடமே கிடைக்காது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே மடத்த இடம் தான் இருக்குது, கோயில் இடம். இந்த ஒரு இடம் மட்டும்தான் பட்டா இடம். ப்ராப்பர் டாக்குமெண்ட்டோட லீகல் ஒப்பீனியோட வச்சுருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது இடம். தோப்பை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் தோப்பாக ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடம். இல்லை ஹில்ஸ் வியூ லொக்கேஷனில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு குடியிருக்கிறதுக்கு நல்ல இடம். குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்திலே இருக்குது. நீங்கள் வீடே கட்டிக்கலாம். இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரைவேட் ஃபால்ஸ் நிறையா இருக்கும். இந்த மேக்கரை அடவிநயினார் டேமு, ஹில்ஸ் வியூ, கோயில் அழகு அவ்வளோ அழகாக இருக்கும். கோயில் பார்க்க இதுதான் கோயில். அப்படியே அந்த அடிவாரத்துக்கு கீழே இருக்குது தோப்பு. மாமரம், நெல்லி மரம், தென்னை மரம், பிளாமரம் எல்லாமே இருக்குது. சப்போட்டா மரம் கூட இருக்குது. நீங்கள் என்ன தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா லைன் ஃபுல்லாகவே சர்வீஸ் இருக்குது. அதனால் இபி ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் 1 ஏக்கர் எடுத்தால் கூட நீங்கள் இபி போர் போட்டு சர்வீஸ் எடுத்துக்கலாம். மொத்தமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்காது. அப்படியே ஹில் வியூ அவ்வளோ அழகாக இருக்கும். பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்கள், ஹில்ஸ் எல்லாமே மலை, மேற்கு தொடர்ச்சி மலை அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அங்கேருந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். மன அமைதியாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் தோப்பு. நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நல்ல செம்மண், சுத்தமான நல்ல தரமான செம்மண், என்ன போட்டாலும் விளையும். விவசாயம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு மொத்தமாக 4 பேர் சேர்ந்து வாங்கி மொத்தமாக எடுத்து போட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். ஹில்ஸ் வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தென் பக்கமாக கோவில், வட பக்கமாக ஊர், மேல் பக்கமாக மலை, மேற்கு தொடர்ச்சி மலை. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி கிளைமேட் அப்படியே இருக்கும். உள்ளேயே சின்ன ஓடை வருது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரம்டான், மங்குஸ்தான், இந்த மாதிரி ஏலக்காய், கிராம்பு, இந்த மாதிரி விளையிற இடம் தான் இது எல்லாமே. நீங்கள் அது போட்டால் கூட பணப்பயிர் சூப்பராக விளையும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வந்து அந்த ஏரியாவில் இருக்கா இல்லையான்ட்டு. மிளகு போட்டால் அவ்வளோ அழகாக வளரும். ஒவ்வொரு மரத்துலையும் மிளகு கொடி சுற்றி விட்டிங்கன்னா நல்ல ஒரு இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும். இல்லை ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை இந்த மாதிரி அமைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம். கேரளாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அச்சன் கோயில் போனால் இந்த ரூட்டில் தான் போகணும். கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர் ஒரு 3 கிலோமீட்டரில் வந்துடும், இல்லை 4 கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும். அடவிநயினார் டேம் ஒட்டியே இருக்குது தோப்பு. அதனால் தண்ணி பிரச்சனையே கிடையாது. நல்ல செழிப்பான ஏரியாவில் ஒரு சூப்பரான தோப்பு. தேங்காய் பார்த்தாலே தெரியும், நல்ல பெரிய பெரிய காய். இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு இல்லை. தென்னை மரம் பராமரித்தா சூப்பராக இருக்கும். கோயிலுக்கு அடிவாரத்திலே இருக்குது. ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்குது, ப்ராப்பராக பாதை இருக்குது. கார் நேர இடத்துக்குள்ளே வந்துடும். இல்லை சின்ன பட்ஜெட்டில் ஒரு 50 சென்ட் எனக்கு போதும்னு நினச்சா கூட 50 சென்ட்டாகவும் பிரித்து கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி தேவையோ அப்படி வாங்கிக்கலாம். ஆனால் மொத்தமாக அந்த ஏரியாவில் தோப்புகள் கிடைக்காது. இல்லை ஒரு பெரிய அளவில் ரிசர்ட் போட நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம். ஹில் வியூ லொக்கேஷனில் ஒரு பெரிய அளவில் ரிசர்ட் போடணும், ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல இடம். எப்படி வேணாலும் வாங்கிடலாம். நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி டேட்டில் 2025 வரைக்கும் இந்த இடத்துக்கு தீர்வு போட்டிருக்கிறாங்க. டாக்குமெண்ட் அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஃபார்ம் ஹவுஸ் போட்டுட்டு ஒரு 5 ஏக்கர் எடுத்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டுட்டு ஒரு ஆடு, மாடு, கோழி இப்படி வளர்த்து நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அந்த ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல இடம். ஃபியூச்சரில் சத்தியமாக கிடைக்காது. இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 ரூபாய்க்கு மேலே சென்ட் போயிட்டுருக்கு. உள்ள தார் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டர் உள்ள, அவ்வளோதான். ப்ராப்பர் பாத வசதியோடு இருக்குது. ஆல்ரெடி ஒரு 4 ஏக்கர் முடிஞ்சிருச்சு. 4 ஏக்கருமே ஃபார்ம் ஹவுஸுக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் ஃபார்ம் ஹவுஸுக்கு இடம் தேடினீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான இடம் இது. ஒன்றரை மாதம் 45 நாளைக்கு ஒருக்கா காய் வெட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தென்னை மரத்துலேருந்து ஒரு ஈல்டு வந்துக்கிட்டு இருக்குது, மாமரத்துலேருந்து ஒரு ஈல்டு வந்துக்கிட்டு இருக்குது, நெல்லியிலேருந்து ஒரு ஈல்டு வந்துக்கிட்டு இருக்குது.
ஒரு ஏக்கர் வாங்கி சுற்றி வேலி போட்டு ஒரு கேட்டு போட்டு ஒரு போர் வாங்கி ஒரு சர்வீஸ் எடுக்கணும். சூப்பராக ஆயிரும். ஃப்யூச்சரில் மாதத்தில் வீக்கெண்டில் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல இடம். பக்கத்துலேயே மேக்கர் இருக்குது. ப்ரைவேட் ஃபால்ஸுக்கு பஞ்சமே கிடையாது அங்கே. தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய தேங்காய், நல்ல தேங்காய். இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணால் இன்னும் பெரிய அளவில் காய்க்கும் தேங்காய். மாமரமும் பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே. மேக்கருங்கிறது கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் வரும். நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ஸ்பாட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே எடுத்து போடலாம். இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 80,000 1 லட்ச ரூபா போயிடும். நல்ல செழிப்பான தோப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் வாங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பிரித்து வாங்கி தரோம். ஒரு பெஸ்ட் ரேட்டில் வாங்கி தரோம். ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 50 சென்ட் மாந்தோப்போ தென்னந்தோப்போ வாங்கினீங்கன்னா மொத்தத்தில் 13.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. 1 ஏக்கரா வாங்கினீங்கன்னா 27 லட்ச ரூபா கேட்குறாங்க. நீங்கள் பல்காக வாங்கினீங்கன்னா ஒரு பெரிய அளவில் நல்ல நெகோசியபிள் பண்ணி வாங்கி தரோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.